மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியுடன் இணைந்திருக்கின்ற மாணவர்களுக்கு வணக்கம். காப்போத உயர்தரம் சார்ந்து சிறுகதை எனும் பெரும்பாடு பகுதியிலே தியாகம் எனும் சிறுகதை பற்றி நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். அந்த சிறுகதையின் உட்கருத்துகள் என்ன என்பது பற்றி முன்னைய வகுப்பிலே கூறியிருந்தேன். அந்த வகையிலே கதிரேசன் செட்டியார் எனும் முதலாளியானவர் இந்த சிறுகதையின் பிரதானமான பாத்திரமாகவும் அவருடைய தியாக உணர்வே இக்கதையின் அதாவது சிறுகதையின் தலைப்பிற்கு பொருத்தமான ஓர் விடயமாகவும் அமைகின்றது. அந்த அடிப்படையிலே இறுதியாக பார்த்த வினாவாக கதிரேசன் செட்டியாரின் கண்டிப்பான சுபாவம் வெளிப்பட்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களை விளக்குக எனும் வினாவானது தொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அதில் காணக்கூடிய சில சந்தர்ப்பங்களையும் எடுத்து காட்டியிருந்தேன். அதாவது ஊழியர் ஒருவர் நெற்றியிலே விபூதி தரித்து வந்த போது, ஏண்டா தடி பையன்களா, நீங்கள் பரதேசிகளா, சன்னியாசிகளா, எருமை மாட்டு பையன்களா, பிச்சைக்காரங்களா என்று பேசுதல். அதனை தொடர்ந்து கதிரேசன் செட்டியாரின் பேச்சுக்களை பொறுக்க முடியாமல் புதியதாய் வந்த ஓர் இளைஞன் எதிர்த்து பேசிய போது, ஏனென்று சொன்னால் பழையதாக முன்னரே இருந்த ஊழியர்களுக்கு தெரியும் கதிரேசன் செட்டியார் இவ்வாறானவர் தான், இவ்வாறாக பேசினாலும் கூட எமது நலனுக்காகத்தான் அவர் பேசுகின்றார் என்பது கூட பழைய சிப்பந்திகளுக்கு தெரியும். ஆனால் புதியதாக வந்த ஓர் ஊழியர் அவருடைய மனநிலைகளை அவருடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் அவரது பேச்சுக்களை ஓர் உண்மைத்தன்மையாக ஏற்றுக்கொண்டு அவரை எதிர்த்து பேசுகின்றார். இவ்வாறாக பேசுகின்ற சந்தர்ப்பத்திலே அதற்கு கதிரேசன் செட்டியார் திருப்ப, அலை செருப்பாளு நாயே, வாய தொறக்கிறியா நீ என்று பேசுதல். இவ்வாறாக இளைஞர்கள் கோபம் கொள்ளக்கூடிய வகையிலான வார்த்தைகளை இவர் பேசுகின்றார். அதனை தொடர்ந்து ஊழியன் ஒருவனை பார்த்து, ஏ கழுத, பருப்பிலே ஒரே கல்லா கிடக்கு என்று சொன்னேனே, புடைச்சு வச்சியா என்று சொல்லி பேசுவதும், ஓம் முதலாளி புடைச்சேன் என்று கூறுகின்ற போது நான் பொய்யா சொல்லுகின்றேன் என்று பேசுகின்ற சந்தர்ப்பங்களையும் அவதானிக்க முடிகின்றது. இதனை தொடர்ந்து இன்னொரு பையனை பார்த்து கேட்கின்றார், முத்தையா பிள்ளை தர வேண்டிய பாக்கியை கேட்டாயா என்று சொல்லி கேட்கின்ற போது அதற்கு ஊழியர் சொல்லுகின்றார், ஓம் கேட்டேன், அவர் தந்து விட்டார் பாக்கியை என்று சொல்லுகின்ற போது அதற்கு முதலாளியாகிய கதிரேசன் செட்டியார் சொல்லுகின்றார், அவன் அதாவது முத்தையா பிள்ளை இவன் போல முடிச்சவிக்கு பையல் என்று நினைத்தான் போல என்று சொல்லி தன்னுடைய பாக்கியை அந்த ஊழியன் அந்த முத்தையா பிள்ளையிடம் கேட்டு வாங்கிய போது அதை அவர் தந்து விட்டார் என்று சொன்ன போது கூட ஒரு காரணமே இல்லாமல் ஊழியரை பார்த்து சொல்லுகின்றார், அவன் அதாவது முத்தையா பிள்ளை இவன் போல் முடிச்சவிக்கு பையல் என்று நினைத்தான் போல என்று பேசுவது அங்கே சம்பந்தமே இல்லாமல் தேவையே இல்லாமல் ஊழியரை திட்டுகின்ற சந்தர்ப்பமாக அமைகின்றது. முத்தையா பிள்ளை தர வேண்டிய பாக்கியை கேட்டியா? என்ற போது அதற்கு ஊழியர், அதற்கு அச்சிப்பந்தி, அவர் கொடுத்து விட்டார் பாக்கியை. என்ற போதும் கூட முதலாளி
முத்தையா பிள்ளை, இவனை போல முடிச்சவிக்கு பயல், என்று நினைத்தான் போல என்று கடிதல். இவ்வாறாக கடனை கேட்டாயா என்று கேட்ட போது அந்த கடனை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் என்று சொன்ன போதும் கூட அந்த ஊழியன் மீது முதலாளி கதிரேசன் செட்டியார் கடிந்து கொள்ளுகின்றார். அதனை தொடர்ந்து வருகின்ற சந்தர்ப்பத்திலே ஊழியர்களை பார்த்து என் மூஞ்சில இனி முழிக்காதீங்க, உங்களை கட்டிக்கொண்டு உங்களை கட்டிட்டு மாரடிக்கிறதுக்கு ஒரு குத்துக்கல்லை கட்டிக்கொண்டு மாரடிக்கலாம். தொடர்ந்து ஊழியர்கள் அப்பால் சென்ற பின்னர் எங்கடா கூண்டோட கைலாசம் போட்டீங்க, உள்ளே சமுக்காலத்தை விரிச்சிட்டு தூங்குங்கடா என்று பேசுதல். அதாவது இன்னொரு சந்தர்ப்பத்திலே ஊழியர்கள் மீது கோபம் கொண்டு கதிரேசன் செட்டியார் என்ன சொல்லுகின்றார் என்றால், என் மூஞ்சியில் இனி முழிக்காதீர்கள், உங்களை கட்டிட்டு மாரடிக்கிறதுக்கு ஒரு குத்துக்கல்லை கட்டி கொண்டு மாரடிக்கலாம் என்று சொல்லி பேசுகின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே தொடர்ந்து ஊழியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அவர் கண் பார்வைக்கு அப்பால் சென்று விடுகின்றார்கள். அவ்வாறு செல்கின்ற சந்தர்ப்பத்தில் கூட கதிரேசன் செட்டியார் பேசுகின்றார், எங்கடா கூண்டோடு கைலாசம் சென்று விட்டீர்கள்,
உள்ளே சமுகாலத்தை விரிச்சு கொண்டு தூங்குங்கடா என்று சொல்லி பேசுகின்றார். பின்னர் விபூதி தரித்து வந்த போது முதலாளி பேசியதால் ஊழியர் ஒருவர் விபூதி தரிக்காமல் கடைக்கு வந்த போது நீ சைவனா வேதக்காரனா இப்படி வந்தா எவன்டா கடைக்கு வருவான்? என்று பேசுதல். சண்முகவள்ளி அம்மன் செண்பகவள்ளி அம்மன் செண்பகவள்ளி அம்மன் எனும் ஊர்கோவில் திருவிழாவின் போது தன்னிடம் ஊழியர்கள் கோவில் செல்வதற்கு கோவிலுக்கு செல்வதற்கு அனுமதி கேட்காத சந்தர்ப்பத்திலே அவர்களை கடிந்து கொள்ளல். அவ்வாறான சந்தர்ப்பங்களாக உங்களுக்கு சாமி ஏது, சாத்தான் ஏதடா, கோவிலுக்கு ஏனடா, போக தோணல,
வெறுங்கையை வீசிட்டா போவீங்கள். ஆகவே இங்கே ஊழியர்கள் மீது கடிந்து கொள்ளுகின்ற சந்தர்ப்பம், அதாவது கதிரேசன் செட்டியார் கடுமையான குணநலன் அல்லது கடுமையான சுபாவம் வெளிப்பட்டு நிற்கின்ற சந்தர்ப்பங்களாக இவை அமைகின்றன. முன்னர் 3 விடயங்கள் அவதானித்திருந்த சந்தர்ப்பங்களில் இங்கே 4வது சந்தர்ப்பமாக இன்னொரு பையனை பார்த்து முத்தையா பிள்ளை தர வேண்டிய பாக்கியை கேட்டியா என்று கேட்டபோது அதற்கு அச்சிம்பந்தி அவர் பாக்கியை கொடுத்து விட்டார் என்ற போது முதலாளி கூறுகின்றார், முத்தையா பிள்ளை உன்னை போல இவனை போல முடிச்சவிக்கு பையன் என்று நினைத்தான் போல என்று பேசுதல். அடுத்த சந்தர்ப்பமாக ஊழியர்களை பார்த்து என் மூஞ்சியில் முழிக்காதீங்க, உங்களை கட்டிட்டு மாரடிக்கிறதுக்கு ஒரு குத்துக்கல்லை கட்டிக்கொண்டு மாரடிக்கலாம் என்றும் தொடர்ந்து ஊழியர்கள் அவருடைய கண் பார்வைக்கு அப்பால் சென்ற சந்தர்ப்பத்திலே எங்கே கூண்டோடு கைலாசம் போய்விட்டீர்களா, உள்ளே சமுக்காலத்தை விரிச்சிட்டு நல்லா தூங்குங்கடா என்று சொல்லி பேசுதல். அடுத்த சந்தர்ப்பம் ஒன்றிலே முன்னொரு சந்தர்ப்பத்தில் விபூதி தரித்து வந்ததால் பேசிவிட்டார் முதலாளி என்றெண்ணி அடுத்த சந்தர்ப்பத்திலே விபூதி தரித்து வந்த போது முதலாளி அவர்களை பார்த்து பேசுகின்றார், நீ சைவனா வேதக்காரனா, இப்படி வந்தா எவன்டா கடைக்கு வருவான் என்று சொல்லி பேசிக்கொள்கின்றார். அடுத்த சந்தர்ப்பத்தில் செண்பகவல்லி அம்மன் என்று சொல்லப்படுகின்ற கோவில் திருவிழாவின் போது தன்னிடம் ஊழியர்கள் கோவிலுக்கு அனுமதி கேட்காத சந்தர்ப்பத்தில் அவர்களை கடிந்து கொள்ளுகின்றார். ஆகவே இந்த ஒரு விடயமானது அவர் ஊழியர்கள் மீது எவ்வாறான அன்பினையும் எவ்வளவான ஒரு அக்கறையையும் கொண்டிருக்கின்றார் என்பதனை வெளிப்படுத்தக்கூடிய சிறந்த சந்தர்ப்பமாக அமைகின்றது. உங்களுக்கு சாமி எது சாத்தானேதடா, கோவிலுக்கு ஏண்டா போக தோணல என்று சொல்லி கேட்கின்றார். அதனை தொடர்ந்து அவர்கள் வெறுங்கையோடு போவதற்கு விரைந்த போது வெறுங்கையை வீசிட்டா போவீங்கள் என்று சொல்லி கேட்பதும் அவர்களுக்கு தேங்காய் மற்றும் பழம் கற்பூரம் போன்றவற்றை வழங்கி வைத்தல் என்பனவும் இவருடைய கடுமையான சுபாவங்கள் வெளிப்பட்டு நிற்கின்ற சந்தர்ப்பமாக இங்கே அமைகின்றன. அதனை தொடர்ந்து இங்கே அவதானிக்கக்கூடிய வினாவாக கதிரேசன் செட்டியார் தனது ஊழியர் நலன்களில் அக்கறை கொண்டவர். என்பது வெளிப்படும் சந்தர்ப்பங்கள். ஆகவே கதிரேசன் செட்டியார் கடுமையான சுபாவம் கொண்டிருந்தாலும் கூட அவருடைய செயல்கள் அனைத்துமே தனது ஊழியர்களின் நலனை அடிப்படையாக கொண்டது. அதாவது கதிரேசன் செட்டியார் தனது ஊழியர்களின் நலனில் அக்கறை கொண்டவர் என்பது வெளிப்படுகின்ற சந்தர்ப்பம் என்கின்ற வினா எழுப்பப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் எவ்வாறாக எல்லாம் தனது ஊழியர்களின் நலன் மீது கவனத்தில் கொண்டுள்ளார் என்கின்றதை நோக்கின்ற போது அவர் உண்மையிலேயே வேறு கடைகளோடு ஒப்பிடுகின்ற போது அவர் தனது ஊழியர்களின் நலனில் அதிக அக்கறை கொண்டவர். அவர் எவ்வளவுதான் கடுமையான பேச்சுக்களை பேசினாலும் கூட அங்கே இருக்கின்ற சிப்பந்திகளுக்கு, பழமை காலம் தொட்டு வேலை செய்கின்ற சிப்பந்திகளுக்கு தெரியும் தமது முதலாளி தம் மீது அக்கறை கொண்டவர், அவருடைய பேச்சுக்களுக்கு பொருள் கிடையாது என்பதனை அவர் நன்றாகவே அறிந்திருந்தார். ஆகவே வேறு கடைகளில் கிடைக்கின்ற சம்பளத்தை விடவும் அதிக அளவிலான சம்பளம் இந்த ஊழியர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்றது. அதனை தொடர்ந்து தமது ஊழியரின் திருமண விழாக்கள் ஏதாவது நடைபெறுகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு சிறு தொகையை கொடுத்து அவர்களுக்கு உதவியாக இருப்பார். மேலும்
அவர்கள் எங்கேயாவது கடைகள் கோவிலுக்கு செல்ல வேண்டிய தேவை ஏற்படுகின்ற போது அவர்களுக்கு தானாகவே முன் வந்து சிறு தொகை பணத்தை வழங்குதல் அல்லது சிறு உதவிகளை வழங்குதல். அது மட்டுமன்றி திருவிழா தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கு ஆடை அணிகலன்களை எடுத்து கொடுத்து அவர்களுக்கு மேலதிகமாக ஒரு 10 ரூபாவை கொடுக்கின்ற வழக்கத்தை கொண்டிருந்தார். தனது வீட்டிற்கு ஊழியர்கள் செல்கின்ற போது கடையில் தான் அவ்வளவு கண்டிப்பாக நடந்து கொள்வாரே தவிர தனது வீட்டிற்கு ஊழியர்கள் சென்றால் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார். மேலும் அவர்களுடன் நன்றாக உரையாடி அவர்களுக்கு சில சந்தர்ப்பங்களில் உணவும் அளிக்கின்ற வழக்கத்தை கொண்டிருந்தார். அதனை தொடர்ந்து அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி ஒரு கட்டத்திலே தனியாக ஒரு கடையை ஆரம்பிக்க முற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுகின்ற ஒரு தன்மை கொண்டவராகவும் விளங்குகின்றார். தன்னிடம் வேலை செய்தவன் தனியாக ஒரு கடை தொடங்குகின்ற போது அங்கே பொறாமை எரிச்சல் போன்றவற்றை கொள்ளாமல் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுகின்ற சந்தர்ப்பத்தினை இங்கே அவதானிக்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே கதிரேசன் செட்டியார் தனது ஊழியர் நலனில் அக்கறை கொண்டவர் என்பது வெளிப்படுகின்ற சந்தர்ப்பங்கள் பற்றி நோக்குகின்ற போது கதிரேசன் செட்டியார் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாலும் அவருடைய பேச்சுக்களுக்கு பொருள் இல்லை என்பதை ஊழியர்கள் நன்றாக உணர்ந்து கொண்டமை, நன்கு நம்பியமை. இரண்டாவதாக ஊழியர் நலனில் அதிக கவனம் கொண்டமை. வேறு கடைகளை பார்க்கிலும் செட்டியார் அதிக சம்பளம் வழங்கியமை. தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருகின்ற சந்தர்ப்பத்தில் ஆடையும் மேலதிகமாக ₹10 வழங்குதல். மறந்தும் கூட தனது வீட்டு வேலைகளை
வீட்டு வேலைகளை ஊழியர்களை கொண்டு செய்விக்காமை. வீட்டிற்கு வருகின்ற ஊழியர்களுடன் நன்றாக உரையாடுதல், நன்றாக அன்பாக உரையாடுதல், சில சந்தர்ப்பங்களில் உணவளித்தல், உணவு வழங்குதல். ஊழியர்களை பற்றி பிறர் குறை கூறுகின்ற போது அவற்றை நம்ப மறுத்தல். திருமண விழாக்களின் போது சிறுதொகை அன்பளிப்பு வழங்குதல். வளர்ந்து பெரியவர்களாகி ஒரு கடை வைக்க முற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுதல். மேலும் சண்முகம் பிள்ளை என்பவருடைய, அதாவது கதிரேசன் செட்டியாரின் நெருங்கிய நண்பராகிய சண்முகம் பிள்ளை என்பவரோடு உரையாடுகின்ற சந்தர்ப்பத்திலே அவர் கேட்டார், இவ்வாறாக எதற்கு அவர்களோடு பேசுவார், அன்பாக ஆதரவாகத்தான் சொல்லி பார்க்கலாமே என்று கேட்டபோது, நான் அக்கறை இல்லை என்று சொன்னால் அவர்களை திட்டுவேனா, கடையை விட்டு எப்போதே துரத்தி இருக்க மாட்டேனா என்று கூறுதல். அதாவது நான் அவர்கள் மீது அக்கறை இல்லாவிட்டால் இப்படி திட்டுவேனா. எப்போதே கடையை விட்டு துரத்தி இருக்க மாட்டேனா.
என்று கூறுதல். ஆகவே கதிரேசன் செட்டியார் தனது ஊழியர்கள் மீது நலனில் அக்கறை கொண்டவர் என்பதானது வெளிப்படுகின்ற சந்தர்ப்பங்களாகவும் இங்கே அதிகளவு சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அவை பற்றி நோக்குகின்ற போது கதிரேசன் செட்டியார் எவ்வளவு கடுமையாக நடந்து கொண்டாலும் அவருடைய பேச்சுக்களுக்கு பொருள் இல்லை என்பதனை ஊழியர்கள் நன்றாக உணர்ந்து வைத்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஊழியர் நலனில் அதிக அக்கறை கொண்டவராக விளங்குதல். வேறு கடைகளை பார்க்கிலும் செட்டியார் கடையிலே சம்பளம் அதிக அளவிலே ஊழியர்களுக்கு வழங்கினார். தீபாவளி போன்ற பண்டிகைகள் வருகின்ற சந்தர்ப்பங்களில் ஆடையும் மேலதிகமாக 10 ரூபாய் பணமும் வழங்குபவர். தொடர்ந்து மறந்தும் கூட தனது வீட்டு வேலைகளை ஊழியர்களை கொண்டு செய்விக்காமே, ஏனென்று சொன்னால் கடையிலே வேலை செய்வதற்காகத்தான் ஊழியர்களை அழைத்திருக்கின்றேன், அவர்களை நான் பேசுகின்றேன் என்பதற்காக அவர்களை தனது வீட்டு வேலைகளையும் செய்விப்பது என்பது அநியாயம் என்று அவர் எண்ணுகின்றார். ஆகவே அந்த தவறினை அவர் செய்ய விரும்பாமை ஊழியர்களினுடைய நலனை கருத்தில் கொள்கின்றார். அவருடைய ஊழியர்களின் எதிர்கால நன்மைக்காகத்தான் பேசுகிறாரே தவிர தனது வீட்டு வேலைகளை எல்லாம் செய்விக்க வேண்டும் என்று அவர் எண்ணவில்லை. அதனை தொடர்ந்து வீட்டிற்கு வரும் ஊழியர்களுடன் நன்றாக அன்பாக உரையாடுதல், சில சந்தர்ப்பங்களில் உணவும் வழங்கி வைத்தல், ஊழியர்களை பற்றி பிறர் குறை கூறும் போதெல்லாம் அவற்றை நம்பாமை, திருமண விழாக்களின் போது சிறுதொகை அன்பளிப்பு வழங்குதல், வளர்ந்து பெரியவர்கள் ஆகியோர் கடை வைக்க முற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் கை கொடுத்து அவர்களை தூக்கி விடுதல், நான் அவர்கள் மீது அக்கறை இல்லாவிட்டால் இப்படி திட்டுவேனா, எப்போதோ கடையை விட்டு துரதி இருக்க மாட்டேனா என்று கூறுவதனூடாக அவர் அந்த ஊழியர்கள் மீது எவ்வாறு கண்ணும் கருத்துமாக அவர்களை நடத்துகின்றார் என்பது புலப்பட்டு நிற்கின்றது. இதனை தொடர்ந்து இங்கே சண்முகம் பிள்ளை மற்றும் சோமசுந்தரம் பிள்ளை ஆகியோர் இங்கே எவ்வாறாக கதையிலே முக்கியத்துவம் பெறுகின்றார்கள் என்பது பற்றி அடுத்த வகுப்பிலே நோக்குவோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.